இன்னைக்கு மார்னிங் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணி ரெடி ஆயிட்டேன். ஜீவாவோட புது ட்ரெஸ் சைடு ஃபிட்டிங் பிடிச்சிருந்தாங்க. அது செட் ஆவல. அதனால ஃபுல்லா பிரிச்சு குடுத்துட்டுருந்தேன். இதுக்கப்புறம் என்னுடைய ஹேண்ட் பேக் வந்துட்டு ரொம்ப நாளா அப்படியே வச்சிருந்தேன். இந்த ட்ரெஸ்க்கு கரெக்ட்டா மேட்ச் ஆயிருந்தது. அண்ட் இதே மாரி இன்னும் 2 ஹேண்ட் பேக்கும் நான் வச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன், எங்க வாங்கினேன் அப்படின்னு. இதில என்ன ஒரு ஹைலைட்னா, நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுமே 2 பக்கமும் தையல் பிரிச்சு விட்டு தான் போட்டேன். எனக்கே ஃபீல் ஆச்சு, இப்ப கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் என்ன கடுப்பான விஷயம்னா, வெயிட் ஏறணும்னு நெறைய எஃபோர்ட் போடுறப்போ, ஒரு மண்ணும் வேலைக்கு ஆவல. எதுவுமே கண்டுக்காம விடுறப்ப நார்மலா வெயிட் கெயின் ஆயிடுது. ஓகே, விளாக்குள்ள போயிரலாம் நம்ப. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தேன். டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, கற்கண்டு ஃபுல்லா குடுத்தாங்க. எல்லாருக்கும் குடுத்துருமா பிரசாதம் அப்டின்ட்டு. ஸோ, நான் பார்க்குற எல்லாருக்குமே அங்க குடுத்துட்டுருந்தேன். ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருந்தது. வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ, வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான். எல்லா திங்ஸுமே என் ஹேண்ட் பேக்ல தான் ஜீவா போட்டு வைப்பாங்க. அன்னைக்கு துளசி அதே மாரி தான் பண்ணிட்டோம். ஒரு மாரி கசகசன்னு ஆயிடுச்சு. வெளிய போனதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்லயே அத மாத்தியாச்சு. ஸோ, பிரசாதம் எல்லாருக்கும் குடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். கற்கண்டோட எனக்கு துளசி சாப்பிட தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் டைம் பண்ண கிவ் அவேல ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் கிவ் அவே பண்ணலாம் அப்டின்ற ஐடியால இருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்டின்னாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் என்ன ப்ராடக்ட்ஸ் அப்டின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பாய்.